இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழ்ச்செல்வி வசந்தியை கூப்பிட்டுட்டு ஃபீஸ் கட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களான்னு கேட்க மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க. அங்கே போய் மேடம் எனக்கு ஃபீஸ் கட்ட இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தர முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மேடம் உங்கள் பேரில் இருக்கிற ஃபீஸ் கட்டியாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் கட்டியாச்சா, யார் கட்டினாங்க அப்படின்னு கேட்கவும், தெரியல மேடம் இப்போ தான் கட்டிட்டு வெளியே போகிறாங்க, வேணுமா வெளியே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அது யாராக இருக்கும், ஒரு வேளை அவராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி போய் பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வெளியே வந்து குடுகுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ராஜாங்கம் ஃபீஸு கட்டிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ராஜாங்கத்தை பார்த்துட்டு, மாமா நீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா தமிழ், நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கு ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், நீ நினச்ச மாதிரி நல்லா படித்து டாக்டர் ஆகுமா அப்படின்னு சொல்லுவோம். மாமா அது வந்துட்டு நீ சேது பற்றி தானே பேசுகிற, கவலைப்படாதம்மா, அவன் மனசு மாறிடுமா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி அங்கேருந்து ஸ்பீடாக ஓடி வந்தனால அந்த பதட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்போது ராஜாங்கம் கைகால் பதறி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. மயக்கம் தெளியுது. தமிழ் வாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை மாமா இது சாதாரண மயக்கம்தான், இந்நேரம் வர மயக்கம்தான், பிரச்சனை இல்லை, இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோமா, என் வீட்டோட வாரிசு உன் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் உன்னை வந்து இங்கேயே விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை மாமா நாங்கள் வர முடியாது அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். இல்லைம்மா நான் சொல்கிறது நீ கேளு, நம்ம வீட்டுக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதும் சேது தமிழை பார்த்து கோவப்படுறாங்க. நீ ஏன்டி இங்கே வந்த, அதுவும் எங்கள் அப்பா கார்லேயே வந்திருக்க, உனக்கு எவ்வளோ திமிரு தான் வந்திருப்பேன், ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, சேது வாய் மூடுறா, ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியலையா உனக்கு, நான் உன்னை இப்படி தான் வளர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சேது ஒன்று பதில் சொல்லாமல் இருக்காங்க. ஏம்மா தமிழ் நீ தப்பாக நினைக்காதம்மா, நீ ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ராஜாங்கம் வீட்டுக்கு போலீஸ் வருது. என்னென்னு கேட்கல, ஐயா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார் அன்றைக்கி வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருச்சுல, ஐசியூ வார்ட்லேருந்து உங்களை ஒரு லேடி வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு சாதா ரூமுக்கு, அவங்க யாருன்னு நாங்கள் விசாரித்து பார்க்கல, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு லேடி தான் உங்களை ரூம் மாற்றி வச்சுருக்காங்க, அவங்க கூட ஒரு நர்ஸ் வேறு இருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியல, நீங்கள் அனுமதி கொடுத்து அவங்கள விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். என் வீட்டில் இருக்க பொம்பளையா, யார் அது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் தம்பி ஒய்ஃப் ஈஸ்வரி தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியா, எனக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம். சார் நீங்கள் அனுமதி கொடுத்தா விசாரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். விசாரிங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லுவோம். போலீஸு உன்னை விசாரிக்க வந்திருக்காங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வருக்கு பகீர்னு இருக்குது, போச்சு நம்ம பண்ண தப்புலாம் கண்டுபிடிச்சிடாங்க போல இருக்குது, நம்மளை கண்டுபிடிச்சி அடுத்த போஸை கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி இங்கே புலம்பிகிட்ருக்கு. அடுத்து போலீஸ் வந்து அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஏமா அன்றைக்கி நீங்கள் எதுக்காக சாரை ரூம் மாற்றி வச்சிங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் அது வந்து ராஜாங்க மாமா உயிருக்கு ஆபத்தாக இருந்துச்சு, அதனால தான் நான் அவங்கள வேறு ரூமுக்கு மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட உயிருக்கு ஆபத்துனா நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் எங்கிட்ட வந்து சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்களே ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் அதை நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், எப்படி எனக்கு மாமாவை காப்பாற்றணும் அது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு, வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி அமைச்சர் ராஜாங்க உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு சொன்னது யார், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த விஷயத்த சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி திரு முழிக்குது, என்னடா பதில் சொல்லன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சரி உங்கள் கூட ஒரு நர்ஸ் இருந்தாங்களே அந்த நர்ஸ் யார், நான் ஹாஸ்பிட்டலில் விசாரித்த வரைக்கும் அப்படி ஒரு நர்ஸே கிடையாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, அந்த நர்ஸ் யாருமா அப்படின்னு சொல்லுவோம். சார் அது வந்து அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் சார், எனக்கு உதவி பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலைக்கு நம்ம தமிழ் பேரை சொல்லலை, தமிழ் பேர் மட்டும் சொல்லியிருந்தேன், அவளையும் கூப்பிட்டு தனியாக விசாரிப்பாங்க, அப்புறம் அவள் உண்மையை சொல்லியிருப்பான், சரி நம்மளே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி அதை விடுங்கம்மா, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், அமைச்சர் உயிருக்கு ஆபத்துங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, யார் சொன்னா, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு போலீஸ் கேட்கவும் ஈஸ்வரி முழிக்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், போலீஸ் கேட்குற கேள்விக்கு ஈஸ்வரி சமாளிப்பாங்களா இல்லை கிட்ட மாட்டிப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்து வரும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம்.